ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல். சுவையான உளுந்தப்பருப்பு போண்டா தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1.25 கப்பு உளுந்தப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்தப்பருப்பு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா போதுங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம். அதோட மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 தடவை போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா தண்ணி லைட்டாக ஊற்றினா தான் அந்த பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அதையும் ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா அரைச்சிட்டு ஒரு தாம்பளத்தில் போச்சுக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த உளுந்தம் போண்டா வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மட்டும் இல்லைங்க, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. டைஜஷன் சிஸ்டத்துக்கு நல்லது, போனுக்கு நல்லது, நர்வ் சிஸ்டத்துக்கு நல்லது. வளர்கிற குழந்தைங்கள்லேருந்து முதியோர் வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் டிசீஸாக இருக்கவங்களுக்கு கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உளுந்த பருப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு உணவுகளில் சேர்த்துக்கலாம். இதோட பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்ட, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, அதோட வந்து பெருங்காயப்பொடி, உப்பு, இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் இஞ்சியும் துருவி சேர்த்துக்கோங்க. அதோட இது நல்லா கலந்துட்ட பின்னாடி இதோட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து போண்டா நல்லா கிறிஸ்பியாக வெளியவும் செம்ம சாஃப்டாக உள்ளக்கும் வருங்க. அரிசி மாவு சேர்த்து செஞ்சோடனே அதோட வந்து இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா அடித்து சேர்த்து கலந்துக்கோங்க. உப்பு பார்த்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம். இப்போ இதெல்லாம் நல்லா அடிச்சிட்ட பின்னாடி நம்ம இதோட மெயினான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் பெப்பரை வந்து நல்லா என்ன செஞ்சேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துகிட்டு நல்லா வந்து உரலில் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இருக்கும்னா நடுவில் அந்த போண்டா சாப்பிடோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு இது மாதிரி பெப்பரை போட்டுக்கோங்க. முழுசாக போடாமல் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்துக்கலாம் எல்லாம் ஃபுல்லாக. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஃபஸ்ட் விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். டைம் இருக்கவனா ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணிக்கோங்க. அதோட வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் வந்து எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை வந்து தொட்டு இந்த போண்டா எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கையில் நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ வந்து எனக்கு வந்து இன்றைக்கி 1.25 கப்பு உளுந்தப்பருப்புக்கு வந்து எனக்கு வந்து 24 போண்டா வந்துச்சு. இப்போ இதோட சின்ன சைஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக பார்த்து போட்டுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம 4 சாப்பிட்டாலும் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அதனால தான் டீ இந்த சைடு போட்டு டீயோ காஃபியோ இந்த சைடு வச்சுட்டு இதையும் வந்து செஞ்சிடோம்னு சாப்பிடலாம். ஏன்னா நம்மளுக்கு உளுந்தம் பருப்பு ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். மற்றபடி இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம வடை தானே சுட்டு சாப்பிட்ருக்கோம். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை மட்டும் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சூடு வந்து நிறையா இருந்துச்சுன்னா, ஃப்ளேம் நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலே மட்டும் கலராக வரும், உள்ளக்க வந்து மாவு வேகாமல் இருக்கும். அதனால தான் இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கரலாம். இதுக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா சும்மா கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியான போண்டா ரெசிபி ரெடி ஆயிருங்க சீக்கிரமாகவே. இது மாதிரி நல்லா வந்து எல்லாம் திருப்பி சேர்த்து பொரிச்சிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நம்ம எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்லேயே செஞ்ச சுவையான அந்த ஹெல்த்தியான போண்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. என்ன பண்ணா எதாக இருந்தாலும் பதார்த்தம். இப்போ மீதம் உள்ள மாவையும் இதே மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். சுவையான போண்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டியான போண்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.